நல்லா இருக்கு ரவுண்ட்ஸ் போகிறதும். கெத்தாக இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் போவோம், ஆனால் நம்மளே 4 டாக்டர் கூட பின்னாடி போவோம். நம்ம தனியாக போவோம், இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் போவோம். ஓவராலாக பொறுத்த ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ம். அப்புறம் இங்கே நிறைய சர்ஜரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. மூட்டுக்கு கூட இன்னைக்கு பண்ணானே. ம். இந்த சர்ஜரிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்க போல. 2 3 போட்டிருக்கேன். அட்மிஷனில் இருக்காங்க. பெட்டர் தான். ஆன்ஜியோ பண்ணது அதெல்லாம் ஓகே தான். அதை தாண்டி சில பேருக்கு பிளாக்கு அதெல்லாம் இருக்குல்ல, நிறைய இருக்கு ப்ராசஸ். ம். இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ம். நம்மளும் இந்த கவர்மெண்ட் கார்டெலாம் அக்செப்ட் பண்ணுறோமா? அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது எந்த பேசிஸில் பண்ணுறதுன்ட்டு. சார்ஜ் போடுறது, அதுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அது பிரவீன் மூலமாக தான் போகுது. அவர் யார்கிட்டயே சொன்னார் போல், அது நம்ம சைட்லேருந்து தான் போகணும் போல். ஸோ அவர் சொல்லி தான் போயிருக்காராம். அதுக்கப்புறம் அவனுக்கும் உள்ளே யாரும் தெரிஞ்சிச்சு போல் அங்கேருந்து. அதை வச்சு என்ன என்ன ஃபார்மேட், நம்ம ஒன்றும் தப்பு பண்ண போகிறதில்ல, என்ன ஃபார்மேட் நாங்கள் எப்படி கலெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டுட்டு அது நமக்கு செட் ஆகுமா அதெல்லாம் பார்க்கணும். அதனால் இந்த ஒரு 3 மாதத்துக்கு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அது நமக்கே பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு 1.5 மாதம் ஆயிடுவோமே. அதெல்லாம் முன்னாடி வாங்கியிருக்கணுமோ? நாட் நெசசரி. எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லா ப்ராசஸுமே விசாரிக்க சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம இன்னும் அதெல்லாம் பண்ணலை. அப்படின்னா அவங்களோட டீமு அது மாதிரி வைக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்னன்ட்டு அதுவும் மற்ற ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கிட்டேயும் பேசியிருக்கேன். எப்படி அவங்க ஸ்டாஃபிங் ஒர்க் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம ஸ்டாஃப் தான் இங்கே ஒர்க் பண்ணணுமா? நம்ம ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அவர் கம்பெனியில் கொடுத்துருவோம் இதை. அப்படியா? இன்சூரன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல, ஃபாரின் இன்சூரன்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுமே இதையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டுமே. இதுக்கு ஒரு கேபின் உருவாக்கி ஒருத்தவங்களை உட்கார வச்சு சேலரி கொடுக்கணும். சரி கவர்மெண்ட் வந்தா அதுக்கு மட்டும் அவங்க சைட்லேருந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்துக்கலாம். டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணுறது இது பண்ணுறது அதில் அவங்க சைட்லேருந்து நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதில் இருப்பாங்க லைசன்ஸ் ஆஃபீஸர், அவங்க தானே? எல்லோ அவங்களே தான் இங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். அதான் அந்த இன்சூரன்ஸ் பேசும்போது அதுலேயே அவனாவது ஒருத்தன் ஏஜென்ட்டாக இருப்பான்ல, அது என்னன்னு பார்த்து பண்ணிக்கலாம். அதாவது முடிக்க 3 மாதம் ஆகும் இருக்க சொல்கிறேனே. ப்ராப்பராக இது செட் ஆக. எப்படி இருந்தாலும் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஆஃபீஸில் வச்சுக்கிறதா இல்லை ஹாஸ்பிட்டலாகவே இருக்கட்டும், ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாம் அவரோட ஆஃபீஸ் சைடில் கொடுத்துட்டோன்னா நமக்கு பிரச்சனை கொஞ்சம் கம்மி. ஏன்னா இப்போ அவருமே அதை பண்ணுறதுனால நமக்கு மட்டும் பண்ணட்டும், நம்மளதுக்கு நம்மளே பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு வெளியே போகணுன்ற கான்செப்ட் தான். அதுக்கும் ஒரு ஆள் எடுக்கணும்னா நம்மளதுல அந்த கூட பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான். இல்லை அவங்க தான் வைக்கணும்னா இவங்க கூடவே ஒருத்தவங்களுக்கு ஒரு சேர் போட்டு கொடுத்துடலாம். அவங்க வந்து செக் பண்ணிக்கிறது, ரவுண்ட்ஸ் வரதெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் நிறைய ஹாஸ்பிட்டலில் அவங்க பண்ண மாட்டாங்க, கொடுக்குறத வாங்கி வச்சு தானே பண்ணுறாங்க. வந்து கூட டாக்குமெண்ட்ஸ் வாங்கிக்க மாட்டாங்க, எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட தானே கொடுக்கணும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இங்கேருந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கொடுக்குற மாதிரி. அங்கேருந்து வர சொல்லி பேஷண்ட்ஸையும் அலை வைக்கணும். இங்கேருந்து யாராவது மொத்தமாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் பார்க்கலாம். இல்லை அங்கே இருக்கவங்களே வந்து தினைக்கும் மார்னிங் ஈவினிங் 2 வாட்டி வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஒன்று வைக்கலாம். ஒரு இடத்துல மொத்தமாக வைக்கிற மாதிரி. அங்கே வந்து அவங்க எடுத்துகிட்டு போட்டவங்க எல்லா இடமும் அலைய தேவையில்லை. இல்லை ரிசப்ஷனில் வச்சுடுவோம், இல்லை செக்யூரிட்டி கிட்ட டேபிள் எடுத்துலாம் அவங்க கூட சொல்லி வச்சுருவோம். அவங்க வந்து எடுத்துகிட்டு போட்டோம், முடிச்சது அங்கே வந்து எடுத்துக்கிட்டோம். அதை கலெக்ட் பண்ணி இங்கே என்ன பண்ணணுமோ அது இங்கே இருக்கவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டோம். தட்ஸ் குட். பே பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு பேசி தான் வச்சுருக்கீங்க. 60% கொஞ்சம் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறாங்கல்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணணும்ல. அப்புறம் நம்ம இல்லைன்னு சொன்னால் அதுவும் ஒரு பிரச்சனையாகும். ஸோ 10 லட்சம் ஆகிற ஃபீஸ் அவங்க 2 லட்சம் தரணும்னா நம்மளதில் அந்த 2 லட்சத்தை அவங்களால இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்க முடியும்னா முடிஞ்சுக்கிட்டுமே. பாதி ஆஃபீஸ் ஸ்டாஃபு வந்துடுவாங்கல்ல, இன்னும் நிறைய பேர் வராங்கல்ல. உங்களுக்கு ஃப்ரீ செக்அப் தானே, மெடிசன் வந்து 50% டிஸ்கவுண்ட் தானே. அதான் மெடிசன் ரெக்கவரி கிடையாதா? துண்டு போட்டு தாண்டி போனோம் நம்ம. அப்புறம் அவங்க பார்த்துக்கிறதுக்கு பே இல்லை, ஸ்கேன் எக்ஸ்ரே அதுக்கெல்லாம் பே இல்லை. அப்புறம் என்ன? அப்போ ஓகே, மெடிசன் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அதே 50% கொடுக்குறோமே. அவங்க அட்மிட் ஆனாங்கன்னா அப்போ கொடுக்குறாங்கல்ல மெடிசன், அதுவுமே நம்மளதில் கிளைம் ஆகிடும். அவங்க அப்போ கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆஃப்டர் 1 மந்த் ரெக்கவரி மாதிரி வீட்டுக்கு கொடுக்குற மெடிசனும் வந்து காசு கிடையாது. அந்த மெடிசனுக்குலாம் காசு கிடையாது. இந்த சும்மா செக் பண்ணிட்டு போகிறது, தலைவலி உடம்பு வலி ஜுரம், இந்த பீடியாட்ரிஷன் கிட்ட வர்றது, கைனகாலஜிஸ்ட் வர்றது, அதுக்கெல்லாம் வந்து அவங்க மெடிசனுக்கு மாத்திரை காசு கொடுக்கணும்.
ஓகே ஓகே. சரி போலாமா? பேஷண்ட் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்துட்டு அதுக்கு ஒரு வீட்டுக்கு கிளம்பணும். டைம் வேற ஆகுது. ஆமாம் எனக்கும் வருவாங்க. போகலாம். நானும் பார்த்துட்டு கிளம்பணும்ல. வர போகலாம். ஓகே. மொட்டை மாத்தல குதிரவால் போட்டுக்கிட்ட நாத்துக்கு தான் என் மேல பாசம் இல்லை, வரவே இல்லை. அதான் அந்த ட்ரெஸ்ல இருக்கலான்ட்டு. இப்ப கிளம்பணும்ல, அதான் ஜடையோட போன ஒரு மாதிரி இருக்கும். அதான் நாத்து இல்லைன்னு வருத்தமா இருக்கு. இருக்காத சித்தி. சரிடாமா வருத்தப்படாத, வந்துருவா. தெரியும்ல ஜடை தைக்கிறாங்கன்ட்டு. நான் கிளம்புறேன்னு தெரியும்ல. வருத்தப்பட்ட வயிற்றுல இருக்க பாப்பா வருத்தப்படும். அதை வெளி பேர் சொல்றாங்கல்ல. வெளியே ஹாஸ்பிட்டல் இருந்தால் போயிருக்க மாட்டேன். நம்ம ஹாஸ்பிட்டல் சர்ஜரிக்கு அவ்வளோ வேற யார் இருக்கா? நம்ம ஹாஸ்பிட்டல் அவன் மட்டும் தான் சர்ஜரி தெரியும்ல. இன்னும் வேற யாரையும் விடல அவ கார்டியோக்கு தெரியும்ல. இல்லைண்டா. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் நான் தானே போகணும். ம். ஒரு என்ன ஃப்ரீயாக விட்டு வந்துவா. ஓகே. வழியா வந்தியே உங்க அண்ணி புலம்பி முடிச்சா. இதுல இருந்து அந்த பானையிலேருந்து புலம்புல தான். ரெடி பண்ணி வச்ச உங்க அண்ணிய முடியலடி. நான் என்ன பண்ணேன்? சரி இவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டல் நின்று வந்துருப்போம் வந்து உட்காரு. அவளை தாத்தா அப்செட்டாக இருக்க கூட சொன்னேன் நான். கஷ்டமா இருக்கலாம். ஒரு 2 பேர் போறாங்கன்னா டேய் எனக்கு நிச்சயமா காண்டா இருக்குடா. காண்டா இருக்குல்ல. என்ன தவிர நீ இப்படி மற்றவங்களுக்கு பண்ணும்போது காண்டா இருக்கு. நான் எங்கன்னா போறேன்னா நீ விட்டுட்டுப்பேன். ஜாலியாக கை கட்டி அனுப்புவேன். உங்க அண்ணி வந்து பதறும் போது எனக்கு வைத்திருச்சலா இருக்கு. சரி வயிற்றுல குறைச்சிக்கோங்க. நாங்களும் கிளம்புறோம்னா ஏன் இப்படி பண்றீங்க? நம்ம கூட இருக்க மாதிரியே நடிப்பாளுங்க. எப்படி ஹாஸ்பிட்டல் அங்கேயே கிடக்க வேண்டியது. நைட் வந்து ரூம்ல கிடக்க வேண்டியது. ஒரு அரை தான் நம்மகிட்ட பேசுறாங்க. அந்த அரை தாண்டி மொத்தமா நம்ம தான் வெறுப்பு உட்காந்து இருக்கோம். நம்ம கிளம்புறோம் வீடு சொல்லி நமக்கு வருத்தம் வேற. ரொம்ப பண்றீங்க. அதான் கோயிலுக்குலாம் ஊருக்கு வர போறீங்கல்ல, கோயிலுக்கு சுத்தணும்ல. போய் பத்திரிக்கை அடிக்கிற வேலை ப்ரூஃப் பார்க்குற வேலையெல்லாம் பார்க்கணும். என்ன பத்திரிக்கை பிடிச்சிருக்கு டிசைன் அனுப்புங்க. அதெல்லாம் வாங்கி ஊருக்கு அனுப்பி விடுங்க, நான் அங்கே போட்டுக்கிறேன். சரி தாத்தா நாளைக்கு எப்படி பார்த்துருவா? நான் நாள் பார்த்து சொல்றேன். அப்போ போயிட்டு சாம்பிளுக்கு வாங்கிட்டு வா. எது பிடிச்சிருக்கோ நீ ஒரு 20 பார்த்து ஒரு 30-20 எத்தனை ஒன்று அதுல எது பிடிச்சிருக்கோ அதை அடிச்சுக்கலாம். 2 பத்திரிக்கை எடுக்கணும்டா. அவன் சீமந்தத்துக்கு ஒன்றும் கல்யாணத்துக்கு ஒன்றுன்னு. சரிங்க தாத்தா. சரி மாப்பிள்ள ஒரு இடத்துக்கு போயிட்டு வரட்டும், நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம். ஏன் பாரிஸ் போனா எல்லாமே இருக்க போகுது. அப்புறம் என்ன, ஒரு தெரு ஃபுல்லா பத்திரிக்கை கடை தானே. அதானே அங்க ஒரு 3 கடை பத்திரிக்கை வாங்கிட்டு வாங்கலாம் போதும். எந்த கடை பிடிச்சிருக்கோ அந்த கடை இது பண்ணிக்கலாம். பத்திரிக்கை வாங்கிக்கலாம், ஊர்ல அடிச்சுக்கலாம். ஏன்னா ஊர்ல தான் பாதி வேலை இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பத்திரிக்கை எடுத்து வந்துருக்கோங்க சென்னைக்கு. அங்கன்னா ஆளுங்க இருக்காங்க, கவர்ல எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. மஞ்சள் எல்லாம் வச்சிருவோம். சரிங்க மாமா, சரிங்கப்பா அப்படியே பண்ணிட்டோம். மலையாளத்துல அடிக்கணுமா இல்லைங்க தமிழ் இங்கிலீஷ் அடிக்கிறது ஓகே வேலை வேற இங்கிலீஷ் அடிச்சிடட்டுமா? அடிக்கிறதுல ஒரு 10 பேர் கொடுங்க, அது போதும். இப்போ அங்கே 7ஆம் மாசம் பண்றோம்ல, அதுக்கே அங்கே எல்லாரையும் கூப்பிடுறதா இருக்கணும். சீமாதத்துக்கு இங்கே யாரையும் பெருசா கூப்பிட்டு வரதா இல்லை. நெருங்கின சொந்தத்தை தவிர, ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸை தவிர. ஸோ அது அவங்களுக்கு வாயில சொன்னாலே போதும். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிக்கலாம், இல்லைன்னா ஒரு 10 பத்திரிக்கை கொரியர் பண்ணி விடுங்க. சரிப்பா. சரி கிளம்பலாங்க, ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு. கிளம்பலாம். வாங்க எழுந்துக்கலாம். ஆமாக்கா வாங்க கிளம்புறாங்களே. இதெல்லாம் ஒன்றும் வேணாம், அப்படியே உட்காருங்க. லக்கேஜ் எல்லாம் ஆல்ரெடி வண்டியில் ஏற்றியாச்சு. அப்புறம் என்ன, கிளம்பி போகிறோம், உட்காருங்க. இப்போ மரியாதை எங்கள் வீட்டு பொண்ணு கிளம்புது வெளியே வந்து விட வேணாம். அதெல்லாம் ஒன்றும் கணக்கு இல்லைப்பா. வயசான காலத்தில் சும்மா ரெஸ்ட் எடுங்கப்பா. நிறைய வேலை இன்னைக்குள்ள செஞ்சாச்சு. அதானே இங்க இருந்து கார் ஏன்னா அப்படியே இறங்க போறோம், அங்க இது அப்புறம் அப்புறம் என்ன வீரா தான் வந்து விட போறான். அப்புறம் எழுந்துமா. எழுதுடா. எங்க தாத்தா இன்னும் முடியல. அவங்க பாசப்பிள்ளை போதெல்லாம் முடியட்டும், அப்புறமா எடுத்துக்கலாம். உனக்கு உண்மையை சொன்ன தாத்தா பாருங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்போ ஃபோன் பண்ணு, சேஃப் ஜர்னி. ஓகே சரிங்க சித்தி. நீ நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணு. அந்த கிளைமேட்ல கொஞ்சம் நட எல்லாம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே பத்திரம் தானே. சரிங்க பெருமை. நீ பத்திரம் இந்த வீட்டு வாரிசு பத்திரம். நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இரு, எல்லாருக்கும் பேசி பழகு. என்ன உன் முன்ன இடம் உட்காந்துட்டு இருக்காது. உட்காந்து எடுத்து வச்சுக்கிட்டியா? நீ படிச்சுட்டு இருப்பியே மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா. சரிங்க சந்தோஷமா இரு. என்ன சரிங்க நீங்க உடம்பு பார்த்துக்கோங்க. பார்த்துக்க, எங்களை பத்தி யோசிக்காத, நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். நீ சந்தோஷமா இரு, புரியுதுல? ஒரு மாசம் தான் எப்படின்றதுக்குள்ள ஓடிடும். அழகா சாப்பிட்டு வேலைக்கு சாப்பிட்டு மாத்திரை போட மறந்துடாத. உங்ககிட்ட 4 வாட்டி கத்துறோம் சாப்பிட்றதுக்கும் மாத்திரை போடுறதுக்கும். அதான் நாங்க இத்தனை பேர் கத்திட்டு இருந்தாங்க, அம்மா மட்டும்தான்
இன்னும் வேலை கிடைக்காம பண்ணணும், புரியுதா? தினைக்கும் ஃபோன் பண்ணுவேன், சாப்பிட்டியா மாத்திரை போட்டியான்னு சொல்லணும். வேலை வேலைக்கு பண்ணி ஞாபகப்படுத்துறேன். சரி தாத்தா. எனக்கு என்னவோ இவ மாமியார் வீட்டுக்கு போற மாதிரியே இருக்கு. வரது உன் அம்மா வீட்டுக்கு தாண்டி. ஒரு ஒட்டி அழுதுட்டு இருக்கிற. ஏய் பற்றி உங்க குரல் ஹோமு எங்க ஓடுது உங்ககிட்ட அன்பு பேசி எனக்கு ஒரு நிமிஷம் கேட்கும். உனக்கு இருக்கும். இரண்டுத்தையும் பாரு. ஏய் ஏன்டா இப்ப எழுவுறீங்க ரெண்டு பேரும்? எனக்கே என்னவோ கையில் அம்மா வீட்டுக்கு போற மாதிரி இல்லை மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி தான் இருக்குது. பாருங்க அண்ணங்க குடும்பக்காரியாங்க. அப்படி இல்லை ஒன்னா இருந்துட்டாங்கல்ல. கிளம்புது அழ வைக்காத பாப்பா வருவோம்ல. சரி தாத்தா, அதெல்லாம் கரெக்டாக போடுங்க. நான் பாப்பா பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்களும் பத்திரமா இருங்க. டெய்லி எல்லாம் குடிக்க மறந்துடாதீங்க. சாப்பாட்டில் கொஞ்சமாக கீச்சு எடுத்துக்கோங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக போடுங்க. நான் ஒரு வாட்டி மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பேன்னா இதில் மட்டும் போட்டுறாதீங்க. டெய்லி வீடியோ கால் பேசுவேன். பாப்பா கூட பேசிக்கிட்டே இருங்கன்னா சவுண்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. டெய்லி மறக்காம ஃபோன் பண்ணேன்னு நீ பிஸியா இருப்பா, நீயே பண்ணேன்னு நான் தூங்குவேன்னு நினைக்காதேன்னா. நான் ஒரு மெசேஜ் போட்டு பண்ணுறேன். நீ சாப்பிட்டேன்னா கரெக்டா ஒர்க் பண்ணு. ரொம்ப நேரம் அங்கேயே இருக்காத, வீட்டுக்கு வந்துடு. ஓகே. ரெண்டு பேருக்கும் ஒரு பலர் விழுப்பு தரேன். என்ன பிரச்சனை? கிளம்புது அதை கூட சொல்றாங்கல்ல. வருகேட்டா, நாங்க என்ன பண்ணட்டும்? ஒழுங்கா அதை வச்சு கூட்டு போவியா? இப்படி பத்திரமா என்ன வாய்ஸை மறந்துடாத. நான் வீடியோ காலில் பேசுகிறேன். தள்ளி நின்று என் வாய்ஸ் மட்டும் கேளு. என்ன டெய்லி ஃபோன் பண்றேன். வந்தாலும் வரலையாலும் பாட்டி கவலையிலப்பா. என்ன விட்டுட்டு நான் கூட்டு போகிறது கூட ரெடியாக இருப்பா. சூப்பர் பேசுறேன் வெளியே பேசுறடா. அவனை உனக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன். ஆல்ரெடி சொன்னதுதான் நீ நானும் தான். தப்பாதீங்களா அவங்க ரெண்டு பேரும் அழுகுறாங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? தாத்தா உண்மை. சரிடா அம்மா பத்தி கூட்டு போகணும். ஒரு அழகு கதமா. சரிப்பா, அழாதீங்க. பாப்பா கஷ்டப்படுறது பிடிக்காது. ஃபோன் பண்ணுவல. கண்டிப்பா பண்ணுவேன். கார்ட்லெஸ்க்கு பண்றேன். என்ன நான் மொபைல் பாப்பா கிட்ட ரொம்ப கிட்ட வைக்க வேண்டாம். வீடியோ கால் பேசுறேன். நீங்க டிவியில கனெக்ட் பண்ணி பேசுங்க. நான் கார்ட்லெஸ்ல பேசும்போதே சொல்றேன். சரி மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம்னு. ஓகே. நான் இருக்கிற வரைக்கும் அண்ணா கிட்ட பண்றேன். அப்போ அவன் ஃபோன்ல இருந்து தள்ளி பார்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் டிவியில் கனெக்ட் பண்ணி பேசுங்க. வீடு நேரில் வேண்டாம். ஓகே. அழாதீங்க. குட்டி பைய சமத்தாரு. ஒழுங்கா சாப்பிட்டு நல்ல பையன் இருந்துக்கும். ரொம்ப டார்ச்சர் பண்ணாத அம்மாவை. ஓகேன்னு சொல்றான். பார்த்துருங்க. இன்னும் கிளம்பிடலாம். சரிப்பா. ஏமா ஒரு மாசத்துல வந்து விட்டுறேன், வாங்க போலாம். அதான் எனக்கே நோ மாதிரி இருக்கு. பார்க்க சந்தோஷமா இருக்குல்ல. என்னவோ சரிதான். ரெண்டு பேரும் நிஜமாவே அக்கா தங்கச்சியா பிறக்க வேண்டியவங்க போல. அக்கா தங்கச்சி கூட அடிப்படியில இருப்பாங்க. என்னவோ சரிதான். இவங்க வேற ரகம் தான். பக்கத்துல இன்னைக்கு வந்து போயிட்டா. இன்னைக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டதுனால ரவுண்ட்ஸ் எல்லாம் போகணுன்ட்டு அவ போனதுனால ஃபோன் பண்ணி ஒரே புலம்போது தான் மூணு வர முடியலன்னு. கொஞ்சம் சமாதானம் போய் கூட்டு போயிட்டோம். சரிங்க. உங்களை விட்டு வந்து நாங்களும் கிளம்புறோம். கிளம்பலாம்ல. கரெக்டா காலைல கிளம்புனா அப்புறம் போன டயர்ட்லயும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ போனா போவோம், நைட்டு எப்படி தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் காலையில இருந்து வேலை பார்க்க சரியா இருக்கும். சரிங்க தாத்தா. சரி நீங்க கிளம்புங்க, பேரே கிளம்பிடுவோம். சரிங்க தாத்தா. பாரு அழுதுட்டு இருக்க உள்ள. நான் கூட என்ன சின்சியரா ரூம் போந்துட்டு யோசிச்சேன். டேய் நம்ம மதிக்கவே மாட்டேன். அம்மே அம்மே இதுக்கு எப்படி எழுதிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. அம்மே உனக்கு எவ்வளவு புரிய வைக்கிறீங்களா? என்ன தங்கம்? தெரியும்ல, டெய்லி நான் பாப்பா கூட வந்து பேசுவேன், கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இன்னமும் போகும்போதே எப்படி இருந்துச்சு தெரியும்ல. அவங்க சொந்தக்காரனுக்கு அவங்க நிரூபிக்க வேண்டாவா? சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதுமா? இப்படி பார்த்தா தானே தெரியும். அங்கிள் ஆண்டி என்ன நினைப்பாங்க? அது எதுவும் உடம்புக்கு எடுத்துக்க போற. நான் 8 வருஷம் போகும்போது தேவையில்லையடி. அழகா நீங்க பாத்தீங்க. சரி நம்ம வெளியே போலாமா? இங்க எங்க ஒரு போயிட்டு வரலாமா? வரல. அதான் அதெல்லாம் விவரம் மாத்திரு. மாத்தமா போ. ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அட்டி வாங்கிட்டாங்க. அதை பத்தி தெரியும். என் முன்னாடி நிமிஷத்துக்கு இம்பார்ட்டன் கொடுத்தேன்னு இல்லையா? அழுது தானே இருக்கேன். அழுது பாரு, அப்புறம் நான் என்ன பண்றேன்? ரொம்ப போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர.
முதல்ல பூஷன் கொண்டே நடந்துக்கோங்க, அதுக்கப்புறம் நாத்தனார் வந்துக்கலாம். ட்ரெஸ்ஸை மாற்றிக்க அது கதாத்தது இல்லை ஒரு நோ இல்லையா கிளம்பிட்டா. சமத்த ஒரு போயிட்டு வா ஃபஸ்ட்டு. நம்மளால வெளியே போனாலும் தடுக்க இல்லைப்பா, நம்மளாம் பொறுத்தே இல்லை.